பணிந்தே தொழுகுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். சொல்லுவோம். எஸ் ஆமென். பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். பரிசுத்த தேவன் நீர் பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீர் நித்திய தேவன் நீரே நீதி
நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுது. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் அறிக்கையிடும்போது அது நமக்குள்ள அது என்னமோ செய்யும் இல்லையா? அதை அனுபவிச்சு பாடினா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நமக்கு ஒரு பெருமிதமாக சந்தோஷமாக இருக்குது இல்லை? இந்த உலகத்தில் எந்த தேவர்களுக்கும், தேவர்கள் என்று மற்றவர்களால் சொல்லப்படக்கூடியவைகள் எவைகளுக்கும் இல்லாத அநேக காரியங்களில் பிரதானமான ஒரு காரியம் பரிசுத்தம். அல்லேலூயா. நான் விக்கிரகங்களை சொல்லவில்லை, தேவர்கள் என்று சொல்லி அசுத்த ஆவிகளையும் வழிபட்டு கொண்டிருக்கிற கூட்டங்களின் நடுவில் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவைகளுக்கெல்லாம் வல்லமை கிடையாது, சர்வ வல்லமை கிடையாது. நம்முடைய ஆண்டவருக்கு மட்டுமே சர்வ வல்லமை உண்டு. அவர் சர்வ வல்லமை உடையவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே நித்தியமானவர், தாமாக இருக்கிறவராக இருக்கிறவர், ஆரம்பமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர். மற்ற எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்தில் தொடக்கம் உண்டு. அசுத்த ஆவிகளுக்கு ஒரு தொடக்கம் உண்டு. விழுந்து போன ஆவிகள் தானே அவைகள், தொடக்கம் உண்டு. ஏன்னா கடவுள் தான் முதல்ல அவங்கள உண்டாக்குனார் இல்லையா? ஆனால் தாம் சிருஷ்டிக்கப்படாமல் தாமே இருக்கிறவர் அவர் ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். நம்மை கழுவி இருக்கிறார். நம்மை கழுவின ஆண்டவருக்கு ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவர் நித்தியமானவர், நீதி நிறைந்தவர், கன மகிமை அவருக்கே நாம் செலுத்துகிறோம். இன்னும் ஒரு பாடலை பாடலாமா? எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறாரா? தருவாரா? தருவார். இந்த பக்கம் சத்தமே வரலையே. பதில் தருவாரா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் பதில் தந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. இன்னமும் தருவார். ஜெபிச்சிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. எதுக்குனாலும் ஒரு ஜபந்தான். சில பேருக்கு கேட்டால் அவங்களுக்கே இரிட்டேட் ஆகிற அளவுக்கு நான் சொல்லுவேன். அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன கேட்டாலும் சரி ஜெபம் பண்ணுவோம், என்ன கேட்டாலும் சரி ஜெபிக்கலாம், சரி ஜெபம் பண்ணுங்க. இதை தவிர உமக்கு வேற பதிலே தெரியாதா? தெரியாது. இதை விட வேற ஏதாவது பெஸ்ட் சொல்யூஷன் உண்டா? கிடையாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறது தவிர அவரிடத்தில் அதை ஜெபம் வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. சோர்ந்து போகாம ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதை வச்சு ஒரு ஓமையே சொல்லியிருக்கிறார். யார் சொல்றா பக்கம்? சோர்ந்து போகாம ஜெபிக்கிறதுக்கு இயேசு சொன்ன ஓமை பைபிள்ல எங்க இருக்கு? லூக்கா 18. அதை மறக்கவே கூடாது. ஜெபிக்கிறதுல சோர்வு வருதா? லூக்கா 18 எடுத்து அந்த முதல் 10 வசனத்தை தியானிச்சிருங்க, 8-9 வசனத்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு சோர்வு வரும்னு அவருக்கு தெரிய போய் தான் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாம் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாம் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுவே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சொல்லுவோம். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாம் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாம் நாடி வந்தேன். உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாம் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன்.
தேவாம் பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவாம் பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாம் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் நீரே, உம்மை நாம் நாடி வந்தேன். நாளெல்லாம் உம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருவே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருவே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாம் நாடி வந்தேன். எந்தன் ஓ ஜீசஸ் எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. மீண்டுமாய் உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பே. நாளெல்லாம் சொல்லுங்கள். கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தா. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன்.
உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. ராஜாதி ராஜா உம்மை தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றோம், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் அளிக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். He is a rewarder. He gives rewards. Raha mahatia karama andaraba elibi kamana shikara lagalaba oriandara lagara nemera balaba riya karada lagara boshigara balabada balabara bele 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 ஓரி கபாலா பலகதன பபா கஷக்கன பலபா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்ல துதிங்க. நீங்க தமிழ்ல துதிக்க விரும்பினா தமிழ்ல துதிக்கலாம். ஓ ஸ்தோத்திரம். தமிழ்ல துதிக்க விரும்பினா தமிழ்ல துதிக்கலாம். ஓ ஆவியில நிரம்பி துதிக்க விரும்பினா ஆவியில நிரம்பி துதிக்கலாம். இது உங்களுக்கு உங்க ஆண்டவருக்கு இடையில உள்ள நேரம், நமக்கும் தேவனுக்கு இடையில உள்ள நேரம். ஹல்லேலூயா. நல்ல துதிங்க. ஹல்லேலூயா. சத்தம் உயரட்டும், பலன் செலவழியட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல பலவீனமா இருக்கிறவங்க, முடியாதவங்க, வயசானவங்க நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். சரீர பலவீனம் உள்ளவர்கள், வயதானவர்கள் உட்கார்ந்து துதித்து கொண்டிருங்கள், தடையல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம், தயக்கம் காட்ட வேண்டாம். ஓ ஸ்தோத்திரபு ஷீகாபாலாபராதனமா. கர்த்தரை துதிக்கிற நேரம் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஜெபிக்கிறதுக்கு முன்னால, விண்ணப்பங்களை கொடுக்கிறதுக்கு முன்னால, ஓ ஸ்தோத்திரம், மன்றாட்டுகளை வைக்கும் முன்பதாக தேவனை துதித்து துதித்து நம்முடைய துதிகளின் சிங்காசனத்தை அவருக்கு வைத்து துதிகளின் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கும்படிக்கு நம்முடைய துதிகளை அவருக்கு கொண்டு வருவோமாக. ஹல்லேலூயா. ரிபாகாரபா சந்தரலகரபரபா ரிகாரபரபா ஷியாரரகதரபலபலபிரியாரபலகோரபலபலபலபலபலபலபா கிமாமமன சென்டரினகதமியாந்தரலகதமௌரியங்கரபா. Hallelujah, hallelujah, hallelujah. We bless your name. We magnify your name. நீர் உயர்ந்தவரையா, நீர் பெரியவர், எல்லாம் செய்ய வல்லவர், நீ நினைத்தது நடக்கும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் ஒருவராலே ஆகும். ஹல்லேலூயா. தடைகளை தகர்க்கிறவரே, பூட்டக்கூடாதபடிக்கு திறந்து தருகிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறந்து தருகிறவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா, ராஜனுக்கே ஹல்லேலூயா, தேவனுக்கே ஹல்லேலூயா, ராஜனுக்கே. தேவாதிதேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதிதேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை. கரங்களை அசைத்து பாடலாம். ஆராதிப்போமா. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. வெண்ணேகமே விண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே விண்மேகமே வெளிச்சம் கண்ணீரை நீக்கி
மகளாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. உட்கார்ந்து கொள்ளுங்கள், நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். சில மாதங்களுக்கு முன்பதாக நாம் ஜெபித்ததான சில குறிப்புகளை மீண்டுமாய் வலியுறுத்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலங்களிலெல்லாம் ரெண்டு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாமன்னு சொன்னேன், நீங்கன்னு சொல்லலை, அப்படின்னா இனியும் சேர்த்து. அதான் கர்த்தர் நினைப்பூட்டி ஜெபிக்க வைக்கிறார். ஸ்தோத்திரம். எதில் கவனமாக இருக்குன்னா, ஒன்று, என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த நேரத்திலும் எப்போதும் தேவனுடைய சித்தத்தின் மையத்திற்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த அளவுக்கு அவருடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கை அல்ல. யாருடைய சித்தம்னா விருப்பம், யாருடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கை, கர்த்தருடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ தேவ சித்தத்தினுடைய மையத்தில் நான் இருக்கிறேனா அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். நான் தேவ சித்தத்தின் மையத்திற்குள்ளே தான் இருக்கிறேன் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. இரண்டாவது, தேவ பிரசன்னத்திற்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்துக்குள்ள எங்கே இருந்தாலும்
தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க கூடிய நிலைமையிலே அந்த அளவிற்கு ஆண்டவரோடு ஒரு நெருக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். முன்னால் இன்னொரு ஜெபம் பண்ணியிருப்போம், லார்ட் மேக் மீ எ கேரியர் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். சில பரிசுத்தவான்களுடைய அறைக்குள்ளே போனாலே ஒரு பிரசன்னத்தை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அவங்களுடைய காரில் ஏறினா உள்ளே உட்காரும் பொழுது ஏதோ ஒரு தேவ பிரசன்னத்தை, ஒரு தெய்வீகத்தை அங்கே உணர முடியும், ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடியும், ஏதோ ஒரு இனம் புரியாத சமாதானத்தை உணர முடியும். அப்போவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குது. தேவனுடைய பிரசனத்திற்குள்ளே நான் எப்போதும் வாழும்படிக்கு உதவி செய்யுங்க. 2 விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். இதைத்தான் சொன்னேன் முதல்ல இல்லையா? ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது, தேவனுடைய பிரசனத்திற்குள்ளேயே எப்போது இருக்க வேண்டும். தேவ பிரசனத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சமாரிய பெண்ணிடத்தில் பேசி முடித்த அந்த சூழ்நிலைமையில் அந்த வசனத்தை உங்களுக்கு சுட்டி சீஷர்கள் வந்து பார்க்குறாங்க ஆச்சரியமாக. ஆனால் ஒருத்தனும் ஒரு கேள்வியும் கேட்க துணியலை. நீர் என்ன அந்த லேடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீர், அந்த பெண்மணிகிட்ட போய் என்னத்தை தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறீர்னு ஒருத்தனும் கேட்குறதுக்கு துணியலை. ஏன்னா அங்கே யூதர்கள் சமாரிய பெண்களை என்ன செய்ய மாட்டாங்க. அதுவும் யூத ரபிமார் சமாரியர்களை கண்டாலே ஆகாது. அதுவும் சமாரிய பெண்களை கேட்கவே வேண்டாம், அவங்க நின்று பேசவே மாட்டாங்க. ஆனால் இப்போ அவர் நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு, வேறு யாரும் அங்கே இல்லை. இப்போ சீஷர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க, இவர் எப்படி இவங்க இந்த லேடிகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் ஒருத்தனும் அவர்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு துணிச்சல் இல்லை. உடனே அதுக்கப்புறம் எதுக்காக பேசினார் அப்படின்றத இவர் அவங்ககிட்ட விளக்குறார். என்ன பேசினார்ன்ற விஷயத்தை அவர் விளக்குறாரு. கண்டென்ட்டை சொல்லலை, ஆனால் எசன்ஸ் என்னன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நான் இப்படி அவர்கிட்ட கேட்டேன், அவள் இப்படி என்கிட்ட சொன்னா, நான் திரும்ப அவளுக்கு இப்படி பதில் சொன்னேன், அதுக்கு அவள் இப்படி பதில் சொன்னால் அந்த கண்டென்ட்டை கொடுக்கல. ஆனால் என்ன எசன்ஸ்ன்னு சொன்னார். என்ன கவனிங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம். இல்லை 30 நான் சொல்கிறேனே 31லேருந்து வாசிக்கலாமா? 31லேருந்து வாசிங்க. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணு, ஐயா சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடுங்க ஆண்டவரே. பசியோடு இருக்காருன்னு தெரியும், அதான் வாங்க போயிட்டு இப்போ தான் சாப்பாடு கொண்டு பார்சல் வந்துருச்சு, சாப்பாடு பார்சல் வந்துருச்சு, ஃபிஷ் பொரியல்லாம் வந்துருச்சு. பைபிளில் போட்டிருக்கா பாஸ்டர்? கேட்கக்கூடாது. அவங்க மீன் விரும்பி சாப்பிட்டாங்க, கல்லையா கடல், அதெல்லாம் யோசிச்சுக்கணும். சாப்பாடு வந்துருச்சு ஐயா, சாப்பிடுங்க. ஏற்கனவே பசியோடு தானே இருந்தார். சொன்ன உடனே அவர் ஒரு பதில் சொல்றாரு. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம். என்ன சொல்லாம சொல்றாரு? இந்த ஃபுட்டை விட, நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ஃபுட்டை விட இன்னும் மேலான ஒரு ஃபுட், ஒரு உணவு, ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. அதை விட நான் விரும்புகிற இன்னொரு போஜனம் ஒன்று இருக்கிறது, அது எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம், ஒருவேளை நமக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் பார்சல் அனுப்பியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 34ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, சத்தமாக வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் என்னை அனுப்பினவருடைய, அவர் அனுப்பினது யாரு? பிதா. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. உணவு எவ்வளவு முக்கியங்க வாழ்கிற உயிர் வாழ்கிறதுக்கு. அதை விட முக்கியமானது வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்வது என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல விளக்கி காண்பித்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு ப்ரையாரிட்டி அதிகமாய் கொடுக்க வேண்டும். அதைத்தான் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கணும். அல்லேலூயா. எங்கே போகிறது, இங்கேயா அங்கேயா? தேவ சித்தம் இது. உடனே சிலவர் சொல்லுவாங்க, எது எடுத்தாலும் இவர் என்ன தேவ சித்தம் சொல்லி தேவ சித்தத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறாரு. சில நேரம் நமக்கு ஒரு இடத்துக்கு போக பிடிக்காது, ஆனால் அங்கே போகணுங்கிறது அவர் சித்தமாக இருக்கும், அவர் விருப்பமாக இருக்க, அவர் விருப்பத்தின்படி நான் போகிறேன் என்று என்ன செய்ய வேண்டும்?
சில டெசிஷன் எடுக்கிறது, தீர்மானம் எடுக்கிறது நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். சில இடத்துக்கு வேலைக்கு சேர்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ சித்தமாக இருந்தா அதை நிறைவேற்றும் பொழுது அந்த இடத்துல பிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ எப்போதும் என் லைஃப்பில் உங்கள் சித்தத்தின் மையத்துக்குள்ளே இருக்க. உங்கள் சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவரே அவர் சித்தம் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட்டு வெளியே இருக்கிறது நமக்கு நல்லது. அவருடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளே இருக்க வேண்டும். திருமண காரியமானாலும் இது தேவ சித்தமா? தேவ சித்தத்தை, இதுதான் தேவ சித்தம் என்பதை அவர் உறுதிப்படுத்தி கொடுத்தாரா என்பதை நாம் அறிந்து கொண்டு அதில் காலடி எடுத்து வைப்பது நமக்கு நன்மையாக இருக்கும், அவருக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ தேவ சித்தத்தின் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ அவன் நிலைத்திருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதையாகிலும் நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், 1 யோவான்ல சொல்றார்ல, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவோம். இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் லைஃப்பில் உங்களுக்கு சித்தம் இல்லாத கதவு எது திறந்தாலும் அடைச்சிருங்க. தைரியமாக ஜெபம் பண்ண முடியுமா? எத்தனை பேர் தைரியமாக? உங்களுக்கு உங்கள் விருப்பம் மேலோங்குச்சுன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உங்கள் விருப்பம்தான், என் விருப்பம்தான் என் லைஃப்பில் நடக்கணும், என் விருப்பம்தான் என் குடும்பத்தில் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ பெட்டர் டோன்ட் டூ திஸ் ப்ரேயர். ஆனால் என் தேவனுடைய விருப்பம், பரலோகத்தின் பிதாவுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் இந்த ஜபத்தை செய்யுங்க. உமக்கு சித்தமில்லாத நபர்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. உமக்கு சித்தமில்லாத சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமில்லாத கதவுகள் என் வாழ்க்கையில் திறக்க வேண்டாம். எனக்கு தெரியாத ஆண்டவரே, அதை நான் கண்டுகொள்கிறதுக்கு தடுமாறிவிடக் கூடாது. ஆகையால் உமக்கு சித்தமான கதவுகள் மாத்திரம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் திறக்கும்படி செய்வீராக. உமக்கு சித்தமான கதவுகள் மாத்திரம் திறக்கும்படி செய்வீராக. உமக்கு சித்தமான நிகழ்வுகள் மாத்திரம் அனுமதிக்கப்படும்படி கர்த்தர் செய்வீராக. உமக்கு சித்தமான உயர்வுகள் மட்டும் வரட்டும் ஆண்டவரே. உமக்கு சித்தமான மேன்மைகள் மட்டும் வரட்டும். உமக்கு விருப்பமான நன்மைகள் மாத்திரம் வரட்டும். உமக்கு விருப்பமான ஆசீர்வாதங்கள் மாத்திரம் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கை எப்போதும் உம்முடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளே இருப்பதாக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எப்போதும் உம்முடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளே இருப்பதாக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக, எப்போதும் அவருடைய பிரசனத்துக்குள்ளே இருக்கணும்னு சொன்னேன். இப்போ யோனாவை பார்த்தா, யோனாவை ஒரு உதாரணம் முன்னாடி சொல்லியிருப்பேன், திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோனா 1:3 வாசிங்க. அப்பொழுது யோனா, எப்பொழுது? அப்பொழுது யோனா எப்பொழுது? ஆண்டவர் யோனாவை எப்பா நினிவேக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி? நினிவேக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் நினிவேக்கு போகாமல் எங்கே போகிறான்? தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறுறான். ஆண்டவர் விருப்பப்பட்ட இடத்திற்கு செல்லாமல் இன்னொரு இடத்திற்கு மாறி வேண்டுமென்றே முடிவெடுத்து செல்லுவதை வசனம் எப்படி சொல்லுகிறது? அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, he left from the presence of God. இப்போ கர்த்தருடைய சமூகம், அவர் சர்வ வியாபி. உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர் சர்வ வியாபி. அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். இந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜோமுன்னு அவர் பக்கத்தில் நிற்கிறத உணர முடியும் ஆட்கள். அதே டைமில் பூமியோட அடுத்த பகுதியில் வெஸ்டர்ன் சைடில் நடுராத்திரி, அங்கே அவங்களுக்கு நடுராத்திரி இப்போ இல்லையா, அங்கே யாராவது முழங்கால் போட்டு ஜோமுன்னா அவங்க பக்கத்துலேயே அவர் நிற்பார். அவர் சர்வ வியாபி, எங்கே வேணாலும் இருக்கிறவர். அப்போ அவருடைய பிரசனம் எல்லா இடத்துலையும் இருக்குது, அவருடைய சமூகம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பிடிக்கும், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயே நீர் இருக்கிறீர். எங்கேயா போவோம், உம்முடைய சமூகத்திற்கு மறைவா எங்கே ஓடுவேன். சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, ஹலோ,
கவனிங்க. அப்போ அது கரெக்டா இது கரெக்டா? யோனா கர்த்தரின் சமூகத்தினின்று விலகி, அப்போ எது உண்மை? இல்லை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகம் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதுல உண்மையா? உண்மை இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் சர்வ வியாபிங்கிறது உண்மையா இல்லையா? உண்மை. அவருடைய சமூகம் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது உண்மையா இல்லையா? ஒருத்தர் அவருடைய சமூகத்தை விட்டு விலக முடியாதுன்றது உண்மையா இல்லையா? தாவீது சொன்னபடி பார்த்தா உண்மை. அப்போ இங்கே எப்படி விலகணும்? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். there is some deeper meaning into it. இப்போ என்னன்னு பார்த்தா, யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி இருக்குது. கர்த்தரின் சமூகம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஆனால் அந்த சமூகம் எனக்கு நன்மை செய்யக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய அவருடைய சமூகம் எனக்கு நன்மை செய்ய இயலாத நிலைக்கு நானாக என்னுடைய வாழ்க்கையை தள்ளி வைத்து கொள்ளக்கூடாது. அப்போ அவருடைய பிரசனத்திற்குள்ளேயே இருந்து விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வருகிற எல்லாரும், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எல்லாரும் வந்து ஆராதிக்கிறதுக்காக வர்றாங்க, வசனம் கேட்க வர்றாங்க, ஆண்டவரோடு அளவலாக வர்றாங்க, ஆண்டவரை சந்திக்கும்படிக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியத்துவம் கொடுத்து அன்போடு கூட ஜனங்கள் வர்றாங்க. வர்ற ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு பெருந்தன்மை உண்டு, பெரிய மனசு உண்டு, விருப்பம் உண்டு. ஆனாலும் ஆசீர்வதிக்கப்படுறாங்களான்னு கேட்டால், சில ஆட்கள் வந்து அவரோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. அவருடைய சமூகம் இங்கே தான் இருக்கும். இவன் இங்கே உட்காந்து ஆராதனை நடக்கும்போது மொபைலில் டெக்ஸ்ட் அனுப்பிட்டு இருப்பான் வெளியே யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஹலோ, என்னை யார் கேட்க முடியும்? பாஸ்டர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். இங்கே பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆள் கண்ணீரோடு ஆராதிச்சிட்டு இருக்கோம், அங்கே உட்காந்து ஒரு ஆள் கண்ணீரோடு ஆராதிச்சிட்டு இருக்கோம். இவனுக்கு பின்னாடி உட்காந்து ஒருத்தர் 2 பேர் இங்கே அங்கே பாருங்க, பார்த்தியா நேற்று அவங்கள பார்த்தியா அவனு, இங்கே 2 பேர் என்ன செஞ்சிட்ருக்கோம்? இதே சர்ச், ஒரே சர்ச்சில் தான். பொதுவாக உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போது அந்த இடத்துல வியாபித்திருக்கிற கர்த்தருடைய சமூகம் யாரெல்லாம் கரெக்டாக ஆசீர்வதிக்கும்? இங்கே கண்ணீரோடு ஆராதிச்சிட்டு இருக்காங்க, அங்கே ஆசீர்வாதம் போகும். இந்த சைடில் ஒருத்தர் ஆராதிச்சிட்டு இருக்காரு, அங்கே ஆசீர்வாதம் போகும். கரெக்டாக இந்த ஆளும் மிஸ் பண்ணுவாங்க, பின்னாடி இருந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற இந்த 2 பேரும் மிஸ் பண்ணிடுவாங்க. பிளெஸ்ஸிங் இஸ் கான். பிளெஸ்ஸிங் இஸ், அதே சமூகம் இருக்கதாங்க செய்து, அங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த 3 பேரும் கர்த்தருடைய நன்மை பயக்கக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய சமூகத்திற்கு உள்ளே தாங்கள் இராதபடிக்கு அதற்கு வெளியே தங்களை தாங்களே எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய சமூகத்தினால ஆசீர்வதிக்க முடியலை, ஆசீர்வதிக்கப்படலை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அங்கே தான் இருக்கிறாரு ஆண்டவர், அங்கே தான் உலாவுறாரு, அங்கே தான் இருக்கிறாரு. அப்போது எதில் நாம் கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்திற்கு உள்ளே நான் இருக்க வேண்டும், அவருடைய பிரசனத்திற்கு உள்ளே நான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசனத்தை எங்கே வேணாலும் உணர முடியும், பாத்ரூம்லையும் உணர முடியும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் பேசுவார், திடீர்னு டக்குன்னு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க வைப்பார். குளிச்சிட்டு இருப்போம், டக்குன்னு ஏதாவது ஒன்று ஞாபகப்படுத்துவார், கண்ணில் கண்ணீர் வரும், அப்படியே உடனே டங்ஸில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. இதெல்லாம் அனுபவங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய பிரசனம் எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனால் அந்த பிரசனத்திற்கு வெளியே என்னுடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. அந்த பிரசனத்திற்கு உள்ளே அவருடைய பிரசனத்தினால் நான் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய லெவலில் என்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை உங்கள் பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷியாக மாற்றுங்க. ஐ வாண்ட் டு பி எ கேரியர் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். ஓ காட், ஐ வாண்ட் டு பி எ கேரியர் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். நான் ஒரு இடத்துக்குள்ளே போனேன்னா என் இடத்துல ஒரு வித்தியாசத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, ஏதோ ஒன்று என்கிட்ட பக்கத்தில் வந்து நின்னாங்கன்னா ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ணுற அளவுக்கு, அந்த அளவிற்கு எனக்குள்ளே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளே இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவீராக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? அவருடைய பிரசன்னம் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசனத்திற்குள்ளே நான் என்னை வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போது அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்துக்கிட்டு அவருடைய சித்தத்திற்குள்ளேயே இருந்து கொண்டு இருப்பது அவருடைய பிரசனத்திற்குள்ளே நம்மை தக்க வைத்து கொண்டே இருக்கும்.
அதுக்கு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கணும். கர்த்தரோடு கூட உள்ள கீ பாயிண்ட் வந்து அவரோடு உள்ள நெருக்கத்தை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அவரோடு உள்ள நெருக்கத்தை, அந்த க்ளோஸ்னஸ் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. என்னைக்காவது சில நேரம் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி, கொஞ்ச நாள் சரியாக ஜபம் இல்லை, சரியாக வேத வாசிப்பு இல்லை, ஏதோ நம்முடைய அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டோம், சோர்வுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா திடீர்னு யோசிப்பீங்க, என்னமோ ஆண்டவரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. அப்போ உடனே ஓடி வந்துடணும், ஆண்டவரே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, ஆண்டவரேன்னு எப்படியெல்லாம் ஒரு ஐஸ் வச்சு பக்கத்தில் ஓடி வரணும், ஓடி வந்துடணும். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? அவர் இல்லாமலும் நம்மால் இருக்க முடியாது. அவருடைய அன்பினால, ரத்தம் கொடுத்து நம்மை சம்பாதித்ததுனால நாம் இல்லாமலும் அவரால் இருக்க முடியாது. அவ்வளவு அன்புள்ளவர். நம்ம எப்படியாவது இழுக்க தான் ட்ரை பண்ணுவார், நாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு விஷயம், உங்கள் பிரச்சனத்துக்குள்ளேயே எங்கள் வாழ்க்கை இருக்கணும், என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே, அதை நான் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென், ஆமென். அடுத்தபடியாக, ஆண்டவரே உம்மை ஆழமாக ருசிக்கவும் நெருக்கமாக அறியவும் தக்கதாக என் வாழ்க்கையில் திருப்பு முனைகளை என் வாழ்க்கையிலே கொண்டு வாங்க ஆண்டவரே. நான் திரும்பியும் சொல்கிறேன் அந்த வார்த்தையை. ஆண்டவர்னா காட் ஆஃப் த பைபிள், திரியேக தேவனை நாம் குறிக்கிறோம், சரிதானா? அவரை ஆழமாக ருசிக்கணும். நம்ம ருசித்தது போதுமா, போதாதா? இன்னும் ருசிக்கணுமே, இன்னும் வாழ்க்கை இருக்க, வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குதே. ஸ்தோத்திரம். கடைசி நிமிஷம் வரைக்கும் ருசிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னும் ஆழமாய் ருசிக்கவும் அவரை நெருக்கமாக அறியவும், பக்கத்தில் க்ளோஸாக தெரியணும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். என்னுடைய பிள்ளைகளோடு கூட பள்ளியில் படிக்கிற அவங்களுடைய தோழிகள், அவர்களுக்கு என்னை, சில பேருக்கு என்ன தெரியும்னு வைங்க, பார்த்துருக்குறாங்க, பேசியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அவங்களுக்கு என்னை தெரிகிறதுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை தெரிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தே ரியலி நோ மீ ஹூ ஐ ஆம். அதுபோல நம்முடைய தகப்பன் அவர், தாயாய் தகப்பனாய் நம்மை நடத்துகிறவர் அவர். அல்லேலூயா. தகப்பன் ஒன்று தாய் போல அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, அரவணைக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை நெருக்கமாய் அறிந்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மற்றவர்களும் பேசுவாங்க, அரசியல்வாதிகளும் பேசுவாங்க, இயேசுநாதர் இப்படி சொன்னார் தெரியுமா, வேதத்திலே எழுதியிருக்கிறது சகோதரர்களே அப்படின்னு அரசியல்வாதியும் பேச முடியும். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. பிகாஸ் we know him closely. அந்த நெருக்கத்தை கர்த்தர், அதை இன்னும் அவரை நெருக்கமாக அறியத்தக்கதான திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். எத்தனை பேருக்கு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க? ஐயா ஒரே போக்கில் போயிட்டே இருக்குது வண்டி, எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் கிடைச்சா நல்லா இருக்குமே, என்னுடைய உயர்வுக்கு ஏதுவான ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவரை அறிஞ்சிக்கிட்டே இருந்தால் போதுங்க, உயர்வு பின்னால் தேடி வந்துக்கிட்டே இருக்கும், கனம் தேடி வந்துட்டே இருக்கும், பணமும் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ, ஏன்னா ஆசீர்வதிக்கிற சோர்ஸ் அவருங்க. அல்லேலூயா. நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தால், கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால், உங்கள் கல்லாப்பெட்டி சோர்ஸ் கிடையாது. ஹலோ, சோர்ஸ் எப்போயும் அதுதான். நீங்கள் ஆஃபீஸ்லையோ, பேங்க்லையோ, ஸ்கூல்லையோ, காலேஜ்லையோ எங்கே போய் அங்கே சைன் பண்ணி சேலரி வாங்கினாலும் சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் இஸ் நாட் தட். அல்லேலூயா. அதுக்கு ஒரு 4 அல்லேலூயா வருது. அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. அது வராட்டாலும் என்னைய ராயலாக வச்சுக்கிறதுக்கு அவருக்கு தெரியுங்க. ஏன்னா என் சோர்ஸ் அவர் தாங்க, என் சோர்ஸ் அவர் தாங்க. அல்லேலூயா. அது கையெழுத்து போட்டு அது வராட்டாலும் என்னை உடுத்து வைக்கிறது, ராயலாக உடுத்து வைக்கிறது எப்படின்னு அவருக்கு தெரியுங்க. என்னை போஷிக்கிறது எப்படின்னு அவருக்கு தெரியுங்க. அல்லேலூயா.
இனி எந்த இடத்துல இருக்க வைக்கணும்னா அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு அதுக்கு ஏற்ற திருப்பு முனைகளை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். அந்த திருப்பு முனைகளை தாங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட திருப்பு முனையா? நான் சொன்னேன்ல, அவரை ஆழமாக ருசிக்கவும் நெருக்கமாக அறியவும். வேதத்தில் 2 பேர் இண்டிவிஜுவல்ஸோட லைஃப்பில் ஒரு திருப்பு முனையை கொடுத்தார் ஆண்டவர். அவர் யாருன்னு ஆழமாக ருசித்தாங்க, நெருக்கமாக அறிஞ்சாங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த சம்பவத்தை நான் எப்போ வாசித்தாலும் எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். உண்மையாக நான் ஆழ்ந்து வாசிச்சிட்டேன், மெடிடேட் பண்ணிட்டேன்னா கண்ணில் கண்ணீர் வந்துடும். ரூத்தின் புஸ்தகத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லாத்தையும் இழந்து நஷ்டம் அடைஞ்சு போன 3 லேடிஸ் இருக்கிறாங்க. ஒரு வயோதிப அம்மா இருக்குது, நகோமின்னு பேர். நகோமி அப்படின்னா என்ன அர்த்தம்? நகோமினா என்ன அர்த்தம்னா பியூட்டிஃபுல் அண்ட் பிளசன்ட். பியூட்டிஃபுல் அண்ட் பிளசன்ட், அழகான, இனிமையான. அது பிளசண்ட்டுக்கு என்ன இருந்து சொல்கிறேன்னு தெரில. ஆனால் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை பிளசண்ட்டாகவே இல்லை. பஞ்சத்துக்கு பயந்து கர்த்தரை வணங்காத, கர்த்தரை அறிந்திராத ஒரு தேசத்துக்கு புருஷன் கூப்பிடுறாரேன்னு புருஷனுக்கு பின்னால் போய் தன்னுடைய 2 மகன்களுக்கும் அந்த ஏரியாவிலேயே பெண் கொண்டு திருமணம் ஆன போதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஜேன்னு இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஆனால் சில வருடங்களுக்குள்ள நகோமியின் கணவன் மரித்து போகிறான். வீட்டிலே ஒரு வெற்றிடம் உண்டாகிறது. அடுத்த சில வருடங்களிலே ஒரு மகன் மரித்து போகிறான். இன்னும் வெற்றிடம், இழப்பு, வேதனை வருகிறது. அடுத்த சில வருடங்களிலே இன்னொரு மகனும் மரித்து போகிறான். இன்னும் இழப்பு, வெற்றிடம், வேதனை. இப்பொழுது நிராதரவாக 2 இளம் மருமகள்களை வைத்துக்கொண்டு செய்வதறியாது இருந்த நகோமிக்கு செய்தி வருகிறது. பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அந்த பெத்லகேமிலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து விட்டார். அங்கே ஆகாரம் நிறைய இருக்கிறது என்று சொன்ன செய்தி வந்தபோது தன்னுடைய சொந்த ஊர், சரி இனிமே கொஞ்ச நாள் இருந்து சாக போகிறோம், சொந்த ஊருக்கு போய் செத்தாலாச்சும் அங்கே அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் மருமகளை பார்த்து சொல்லுகிறாள், நீங்கள் 2 பேரும் போய்க்கோங்கம்மா. அந்த கால வழக்கத்தின்படி எனக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேற பையங்க கிடையாது. நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு இனிமேல் நான் பெத்தும் கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் உங்கள் இடத்துக்கு போயிடுங்க. 2 பேருக்கும் கஷ்டமாக இருக்க ஒரு பிரிவு தானே அது. 2 பேரும் அழுகுறாங்க, உண்மைதான். ஆனால் ஒருத்திக்குள்ள ஒரு பெரிய கன்விக்ஷன் இருந்தது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த ஆண்டவர் நன்மை செய்கிறவரா? நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் இந்த குடும்பம் பார்த்துருக்கு. இதுவரைக்கும் நஷ்டங்களை மட்டும்தான் இந்த குடும்பம் பார்த்துருக்கு. இதுவரைக்கும் இழப்புகளை மட்டும்தான் இந்த குடும்பம் பார்த்துருக்கிறது. ஆனாலும் ரூத்திற்கு உள்ளே எங்கேயோ ஒரு விசுவாசம் அவளுக்கு உள்ள. இதுவரைக்கும் இந்த கர்த்தர் நன்மை செஞ்சதை பார்க்கல ரூத்து, அனுபவிக்கல ரூத்து. ஆனாலும் வார்த்தை சொல்றா நகோமியை பார்த்து, உம்மை விட்டு பிரிவதை குறித்து இனி என்னிடத்துல பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். என்னம்மா ரூத், நீ தெளிவாக தான் பேசுறியா? நகோமியோட கதை ஊரார் உலகத்தாரெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லை? என்னம்மா அவங்க தேவன் உன் தேவன் சொல்ற? அந்த தேவன் நகோமிக்கு என்ன செஞ்சாரு? புருஷன் செத்து போயிட்டான், 2 பையங்க செத்து போயிட்டாங்க. அவர் என்ன செஞ்சாரு? இன்னைக்கு நிராதரவா இருக்கிறா, நிற்கதியா இருக்கிறா, ஒருத்தர் இல்லாம இருக்கிறா, ஒண்ணும் இல்லாம இருக்கிறா. அந்த தேவனா உனக்கு வேணும்? இவன் மனசே கேட்டிருக்காதா? ஆனா அதையும் தாண்டி சொல்றா, இந்த தேவன் எனக்கு தேவன். அவளுக்குள்ள ஏதோ ஒரு விசுவாசம். ஒன்றை அறிந்திருந்தாள், நகோமி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறா, இவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்திருந்தாள். அவரால் எதவனாலும் செய்ய முடியுன்றதை அவள் அறிந்து, உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். உண்மையா நேசிச்சிட்டா, உண்மையா இந்த குடும்பத்தை நேசித்து விட்டாள்.
விட்டாள். இப்போதான் அவங்களுக்கு எல்லாம் தற்செயலாக நடக்கிறது போல இருக்குது. இவங்க எல்லாம் வந்து ஓர்பால் போயிட்டா, நகோமியும் ரூத்தும் எங்கே வந்துட்டாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு பெத்லஹேமுக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் திங்ஸ் கெட்டிங் அன்ஃபோல்டட். என்னைக்கு ரூத் நகோமி கிட்ட உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்ன, ஒண்ணுமே பார்க்காட்டாலும், ஒரு அதிசயத்தை பார்க்காட்டாலும், ஒரு அற்புதத்தை பார்க்காட்டாலும், ஒரு நன்மையை அனுபவிக்காவிட்டாலும் அவர் மேல அன்பு வச்சு உம்முடைய தேவன் எனக்கும் தேவன் என்று சொன்னாலோ, அன்றைக்கே போவாசின் வயலை ஆண்டவர் அவளுக்காக தயார்படுத்தி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. தற்செயலாய் பைபிளில் போட்டிருக்கோம், அந்த வசனத்தை காட்டுறேனே, ரூத்தின் புத்தகத்துக்கு வாங்க. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட நிலம். வாசிங்க அந்த வார்த்தையை ரூத்தின் புஸ்தகத்தில். ரூத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திராண்டவரே. பிறகு பொறுக்கினால் 2:3 தற்செயலாய் வசனம் இருக்கா? உலகத்தின் பார்வையில், மனுஷங்களுடைய பார்வையில், மற்றவர்களுடைய பார்வையில் தற்செயலாய் நடந்ததாக இருக்கலாம். தேவ பிள்ளைகளுக்கு எதுவும் தற்செயலாக நடக்காதுங்க. வெளியில் தற்செயலாக தெரியும், ஆனால் தேவன் திட்டம் பண்ணினதாக இருக்கும். அல்லேலூயா. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட நிலம். ஏன் அத்தனை நிலம் இருக்குதே, எங்கேயும் போகாம எப்படி ஐயா ரூத்தின் கால்கள் போவாசின் நிலத்திற்குள்ளே போனது? அத்தனை நிலங்கள் இருக்குது. தற்செயலா எங்கேயாவது பார்த்துட்டே போறா. சரி இங்க பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பொறுக்குகிறாள். தற்செயலா அவளுக்கு நேரிட்ட நிலம். போன உடனே கண்ணில் அப்படி படுது, நிறைய அப்படி கதிர்கள் கிடக்குது, போய் பொறுக்கிறா. அவளுக்கு தெரியாது எந்த இஸ்ரவேலின் தேவனை நம்பினாரோ அந்த இஸ்ரவேலின் தேவன் இவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த ரூத்துட்ட போவாச திருமணம் முடிச்சு நகோமி உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தா தெரியுமா? நீங்க நீ என்ன செய்யாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க, பிளசன்ட் லைஃபே இல்லை எனக்கு, என்னைய மாறான்னு கூப்பிடுங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொன்ன நகோமியோட வாயில எல்லாரும் சொல்ல, இன்னைக்கு நகோமியை கர்த்தர் நகைக்க பண்ணிட்டாரு. இன்னைக்கு ரூத்து கையில அந்த குழந்தையை எடுத்தாலோ அது சாதாரண குழந்தை அல்ல. ஓ ஸ்தோத்திரம். இயேசு யாருடைய சந்ததியிலே வரப்போகிறாரோ அந்த தாவீது ராஜாவுடைய கொள்ளு பாட்டியாய் இருந்து அந்த குழந்தையை அவள் கையில எடுக்கிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருப்பு முனையை கொடுக்கிற ஆண்டவர். ரூத், நகோமி, இப்போ சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? அவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில் திருப்பு முனையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ ருசிச்சிட்டீங்களா? அவர் யாருன்னு ருசிச்சு? ஆமாம் ஆமாம், அவர் தீமையை நன்மையாய் முடிய பண்றவர்னு ருசிச்சிருக்கிறோம். நகோமி, ரூத், இப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் ருசிச்சிருக்கிறீங்களா? ஆமா ருசிச்சோம். அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவர்னு ருசிச்சோம், அவர் எவ்வளவு அன்புள்ளவர்னு ருசிச்சோம், அவர் கைவிடாதவர் ருசிச்சோம், அவர் நன்மையை உண்டாக்கி தருகிறவர்னு ருசிச்சோம், திருப்பு முனைகளை தருகிறவர்னு ருசிச்சோம். ருசித்தார்கள், ஆழமாய் அறிந்தார்கள். அவருடைய நன்மை செய்கிற இருதயம் இன்னதென்பதை ஆழமாய் அறிந்தார்கள். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. என்று ரூத் 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது, மைக்கில் வாசிக்கலாமா? அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ போகும்போது எப்படி போனா, இப்போ இப்படி வந்துட்டாளே,
போகும்போது எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா போனா, இப்போ எவ்வளவு துக்கம். போகும் பொழுது எவ்வளவு அங்கே மோவாப்ல நல்ல லைஃப் கிடைச்சிருச்சுன்னு எவ்வளவு ஜாலியா போனா, இப்போ பாரமா வந்திருக்கிறாளே, பாரத்தோடு இருக்கிறாளே. போகும்போது நிறைவாய் போனால் இப்பொழுது குறைவுள்ளவளாய் நஷ்டமடைந்தவளாய் வந்திருக்கிறாள். போகும்போது முழுமையாய் போனால் இப்பொழுது இழந்தவளாய் வந்திருக்கிறாளே. இந்த நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கஷ்டப்பை கட்டளையிட்டார். தொடர்ந்து, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய். இது ஒரு ஆதங்கத்துல பேசுறது. கர்த்தரா வெறுமையா வர வச்சாரு. நீ யாரை கேட்டு மோவாவுக்கு போன முதல்ல? அப்படி அடுத்த கேள்வி வரும் இல்லையா? ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினா. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். அவளோட இருதயத்தின் வேதனை அப்படியே வெளிப்படுத்துறா பாருங்க. இந்த வேதனையை கர்த்தர் புரிந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. என்னை பத்தி என்னம்மா இப்படிலாம் சொல்லிட்ட, நானா உன்னை கிளேசப்படுத்தினேன், நானா உன்னை சிறுமைப்படுத்தினேன்லாம் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலை. அவள் சிறுமைப்பட்டது உண்மை என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நேரம் வந்தபோது ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் லைஃப்ல திருப்பு முனை வேணும்னு? அந்த திருப்பு முனை எதுக்கான திருப்பு முனை தெரியுமா? அதுதான் முக்கியம். அங்கதான் இருக்கு விஷயம். அவரை ஆழமாய் ருசிக்கவும் நெருக்கமாய் அறியவும். அதுக்கு தான் திருப்பு முனை, வேற எதுக்கும் கிடையாது. வேற எதுக்கும் தேவையில்லை திருப்பு முனை. திருப்பு முனை எதுக்கு வேணும் நமக்கு? அவரை ஆழமாய் ருசிக்கவும் நெருக்கமாய் அறியவும். ஆழமாய் ருசிக்கவும் நெருக்கமாய் அறியவும் திருப்பு முனை. ஆண்டவர் இந்த 2 பேருக்கு என்ன கொடுத்தார்? 4ஆம் அதிகாரம் ரூத் 4:14-15 வேகமா வாசிங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு நகோமி, கர்த்தரை எப்படி ருசிச்சிருக்கிற நகோமி, நான் கர்த்தரை தயை செய்கிறவராய் ருசித்திருக்கிறேன், அவர் எனக்கு தயவு பாராட்டினார். அல்லேலூயா. இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. பிரபலப்படுத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. 15ஆம் வசனம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவான். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நகோமியின் காதுகள் எவ்வளவு குளிர்ந்து இருக்கும். நகோமியின் கண்களிலே, வேதனையின் கண்கள், ஒரு காலத்தில் வடிந்த கண்களிலே எத்தனை ஆனந்த கண்ணீர் பிறந்திருக்கும். பிரியமானவர்களே, டர்னிங் பாயிண்ட்ஸ். ஆண்டவரே சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறாரு. இல்லைன்னா அந்த குறிப்பை என்ன ஜெபிக்க வச்சிருக்க மாட்டார். வலது கரத்தை உயர்த்தி தயவு செய்து யாருக்கு வேணும், ஆண்டவரே நான் உங்களை ஆழமா லைஃப்ல இன்னும் ருசிக்கணும், உங்களை ஆழமா ருசிக்கணும், இன்னும் நெருக்கமாக அறிய வேண்டும், நான் ஆழமா ருசிக்கணும், இன்னும் நெருக்கமா அறியணும். அதற்கு ஏற்ற திருப்பு முனைகளை, டர்னிங் பாயிண்ட்ஸை என்னோட லைஃப்ல தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நமக்கு நிறைய உணர்வுகள் வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையில் உணர்வுகள், பல்வேறு உணர்வுகள் நமக்கு இருக்கும். அதில் சில உணர்வுகள் நமக்கு மேற்கொண்டு நம்மை ஆளுகை செய்ய ட்ரை பண்ணும். நமக்கால கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம். அதில் சில உணர்வுகளை நான் அடையாளப்படுத்தி காண்பித்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னில் உள்ள இந்த உணர்வுகளை நான் சரியாக கையாள எனக்கு கிருபை தாரும், இல்லைன்னா எனக்காக நீங்கள் அந்த உணர்வுகளை கொஞ்சம் கையாண்டு கொடுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்து ஹேண்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். சரிதானா? ரட்சிக்கப்பட்டிருப்போம், அபிஷேகம் பெற்றிருப்போம், ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், சபை ஐக்கியத்தில் உண்மையாக இருப்போம், எல்லாம் இருந்தாலும் சில நேரங்களிலே ஏதாகிலும் ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே வராமலாம் போகுது. குற்ற உணர்வே எனக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க யார் இருக்கிறீங்களா? அமைதியாக இருக்கிறீங்களே. நம்ம யார்கிட்டையாவது ஏதாவது டக்குன்னு சடார்னு நம்ம வேறு ஏதாவது யோசனையில் மூடில் இருந்திருப்போம். யாராவது நம்ம கேட்டிருப்பாங்க, படக்குன்னு என்ன செஞ்சுருவோம், கொஞ்சம் கோபமாக ஒரு பதில் சொல்லிடுவோம். போன பிறகு நமக்குள்ளே ஒரு எண்ணம், ஒரு ஐயோ நம்ம இப்படி என்ன செஞ்சுருக்கக்கூடாது, சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது. அப்போ என்ன உணர்வு உள்ளே வந்துடுது? குற்ற உணர்வு வருதா வரலையா? நமக்கு வருது.
நாளைக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்போம். கரெக்டாக காலையில் தான் யாராவது கூப்பிட்டு அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆண்டவரே ஆண்டவரே ரொம்ப சாரி ஆண்டவரே, நான் இன்னொரு நேரம் கண்டிப்பாக என்ன செய்கிறேன் ஆண்டவரே, உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். போயிருக்கிறீங்களா? அப்படி போனதே இல்லை. அம்மா சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் போனதில்லை பாஸ்டர், உங்களை மாதிரிலாம் கிடையாது. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ என்ன வரும் நமக்குள்ள? நம்ம அறியாமலேயே ஒரு குற்ற உணர்வு. காலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, காலையில் எழும்ப முடியாமல் தூங்கியிருப்பீங்க. இயற்கை. வி ஆர் நாட் மிஷின்ஸ் இல்லையா? நம்ம மிஷின் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸ். உடனே நம்ம அறியாமலே என்ன வரும் நமக்குள்ள? ஐயோ ஆண்டவர் வருத்தப்பட்டிருப்பாரோ, ஆண்டவர் கோச்சிக்குவாரோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆயிடுச்சோ அப்படின்லாம் அந்த குற்ற உணர்வு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் குற்றப்படுத்தவும் மாட்டார், குற்றப்படுத்தவும் மாட்டார், குற்ற உணர்வை கொடுக்கவும் மாட்டார். குற்ற உணர்வு வேற, குற்றத்தை உணர்த்துவது வேற. ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா? குற்ற உணர்வு வேற, குற்றத்தை கர்த்தர் உணர்த்துவது வேற. குற்ற உணர்வை கொடுப்பது பிசாசு. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஆண்டவர் வந்து மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக அந்த சபைகளுடைய குற்றத்தை தான் கண்டவைகளை உணர்த்தினார். மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக அவர்களை தம்மை விட்டு பிரிக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்யவில்லை. நான் சொல்றது நல்லா கவனிக்கிறீங்களா? ஆனால் பிசாசு தர்ற குற்ற உணர்வு கர்த்தருக்கு அருகிலே நாம் நெருங்க விடாதபடி நம்ம இன்னும் தள்ளி போக செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் அந்த குற்ற உணர்வு. அப்போ இந்த குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா, நமக்குள்ள குற்ற உணர்வு வந்துருச்சுனாலே அதை விட்டு இம்மீடியட்டாக வெளியே வர்றதுக்கு பெஸ்ட்டு. இன்றைக்கி ஒவ்வொரு உணர்வையும் நான் சொல்லி, நெகட்டிவ் உணர்வுகளை சொல்லி அந்த உணர்வுகளுக்கான ஆன்டிடோட் என்னன்றதை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு மாற்று மருந்து என்னன்றதை சொல்ல போகிறேன். குற்ற உணர்வுக்கு சரியான ஆன்டிடோட் அறிக்கை இடுதலும் மனம் திரும்புதலும் அதை மாற்றிவிடும். அறிக்கை இட்டுட்டு, ஆண்டவரே இதில் நான் சரி செஞ்சுக்கிறேன், நான் சரி செஞ்சுக்கிறேன் ஆண்டவரே, மனம் திரும்பிடுறேன்னு சொல்லி பாருங்கள். உண்மையிலே தீர்மானம் எடுத்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நொடி பொழுது ஒரு பெரிய தேவ சமாதானம் உங்களை நிறைத்து விடும். அந்த குற்ற உணர்வு எங்கே போச்சுன்னே தெரியாது, ஓடி போய்டும். ஹல்லேலூயா. அங்கே தான் நம்ம ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. பிசாசு தான் குற்ற உணர்வை கொடுத்துட்டே இருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நூல் பிடிச்சு அளந்தாருன்னா இந்த உலகத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும் நல்ல. அதனால தான் என்ன செய்கிறாரு, குற்றத்தை உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எதுக்காக உணர்த்துறாரு? அதை அறிக்கை செய்து விட்டு விட்டு மனம் திரும்புகிறதுக்காக. மனம் திரும்பினா என்ன நடக்கும்? அவரோடு இருக்கிற உறவு நமக்கு சீர் பொருந்தும். அதுக்காக தான் அவர் விரும்பி அந்த குற்றத்தை உணர்த்துகிறார். நம்மை காயப்படுத்தவோ, தள்ளிவிடவோ, அழித்து போடவோ அல்ல. அது நல்லா விளங்கி கொள்ளணும். அல்லேலூயா. அதனால தான் குற்ற உணர்வை கொடுப்பதற்கும் குற்றத்தை உணர்த்தி காண்பிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது, கசப்பு உணர்வு. சில பேருக்கு யாரோ நம்மளை பேசின பேச்சுக்கள், நமக்கு விரோதமாய் செய்ததான காரியங்கள், நமக்குள்ள அடிக்கடி அந்த வேதனையை கொடுத்து 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 நமக்குள்ள ஒரு கசப்பு வந்துடும். நமக்குள்ள என்ன வந்துடும்? கசப்பு உணர்வு வந்திருக்கா? சில ஆட்களை நினச்சாலே உங்களுக்கு கசக்கும். சில நபர்களை இப்படி பண்ணிட்டாங்களே, என் லைஃப்பில் இப்படி செஞ்சிட்டாங்களே, ஒரு கசப்பு உணர்வு. அந்த கசப்பு உணர்வு மட்டும் வந்துருச்சின்னு வைங்களேன், வாழ்க்கையே கசப்பாக்கிடுங்க. கசப்பு உணர்வு யார் மேலே வந்துட்டால் நம்ம வாழ்க்கையை அதை என்ன செஞ்சிடும்? ஏன்னா பொழுதனைக்கு எப்போதும் அந்த நபரே நம்ம மைண்டில் நம்மளை ரூல் பண்ணுற மாதிரி நம்ம நிம்மதியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. அந்த கசப்பு உணர்வு வந்துச்சுன்னா அதுக்கு நல்ல மாற்று மருந்து என்னன்னா, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் மனதார மன்னித்து தூக்கி போட்டுட்டு, மனதை விட்டு அந்த நபரையோ அந்த சம்பவங்களையோ தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் மன்னித்து அதை இந்த காரியத்தை உம்முடைய கரத்தில் கொடுத்து விடுகிறேன். அல்லேலூயா. அந்த நபரை உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் டீல் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனால் இன்னும் சில பேருக்கு அந்த கசப்பு உணர்வு, அந்த ஆள் செத்து போய் 10 வருஷம் ஆயிருக்கும், ஆனாலும் இன்னும் அந்த கசப்பை வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அது யாருக்கு தான் கெடுதல்? அப்போ அந்த கசப்பு உணர்வு மாறணும்னா மனசார மன்னித்து விட்டு கர்த்தருடைய கரத்திலே அந்த நபரை கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆண்டவரே இந்த விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணிடுங்க, இனிமே இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உங்களை அந்த இன்சிடெண்ட்டை விட்டு டிஸ்டன்ஸ் பண்ணிவிடுங்க, ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஹல்லேலூயா. என்னுடைய உணர்வுகளை ஆளுகை செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அடுத்ததாக கோப உணர்வு வருதா? நான் கோபமே படுறதில்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தராவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அதான் உங்களுக்கு அப்பப்போ என் மேலே கோவம் வருது, அதனால சொல்லலை. கொஞ்சம் பிரசங்க லேட் ஆகிட்டா உடனே கோவம் வரும். சீக்கிரம் முடிக்க மாட்டாரா இவர்? டைம் ஆச்சுன்னா கோவம் வரும். ஏதாவது சொல்லிட்டோம்னா கோவம் வரும். சோத்திரம். ஏதாவது சில பிடிக்காத டாபிக் பேசிட்டோன்னா கூட கோவம் வரும். ஆண்டவர் சொல்லி இவங்க ஆண்டவருக்கு மேலே நினச்சிட்டு இருப்பாங்க. நான் ஆவியானவர் சொல்லி பேச சொல்லி ஏவுதல் கொடுத்து ஆவியானவர் மெசேஜ் கொடுத்து இங்கே வந்து பேசியிருப்பேன். பேசணுன்னா அவர் என்ன அப்படி பேசினார், அந்த டாபிக் ஏன் பேசினார், எங்கேயோ சுற்றி எங்கேயோ வரும். இல்லை லூயா. கோபம், கோவப்பட்டுட்டு போன ஆட்கள்லாம் இருக்காங்க. நஷ்டம் யாருக்கு? கவனிக்கிறீங்களா? என்ன பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு அதில் கோவப்பட்டு சர்ச்சைக்கு வராமல் போன ஆட்கள்லாம் இருக்காங்கங்க. அது யார் பாஸ்டர்? நாங்கள் போய் பார்த்து பேசிட்டு வரோம். உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது, அப்படிலாம் ஒன்றும் பேச வேண்டாம். கருமையானவர்களே, கோப உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்தது. நியாயமான விதத்தில் நியாயமான காரணங்களுக்காக லேசாக கடிந்து சொல்லுவது, கோபப்படுவது, பிள்ளைகளிடத்தில் கோபப்படுவது, மற்றவர்களிடம் நம்ம ஒழுக்கத்திற்காக நியாயமான காரணங்களுக்காக கோபிப்பது தவறல்ல. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு உங்கள் எரிச்சல் தனியே கடவுது அப்படின்னு தான் பைபிளில் இருக்குது. நீங்கள் கோபம் கொள்ளாதிருங்கள் அப்படின்னு எங்கேயுமே என்ன செய்யலை, போடலை. மனுஷ கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டோம். மனுஷ கோபம்னா மாம்சத்தில் நம்ம அந்த கோப உணர்வை வச்சு அது என்ன எப்படி கையாள தெரியாமல் சில பேர் என்ன செய்வாங்க. சில பேர் ரொம்ப ஏஞ்சல்ஸ் பழகிறதுக்கு, ஆனால் கொஞ்சம் உரசி பார்த்தா தான் தெரியும் தேவ தூதர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒன்ஸ் அவங்க கோபப்படுத்தியாச்சு, முன்னாடி நிற்கிறது யார் எவர், அதுக்கப்புறம் என்ன பின் விளைவுகள் வரும் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. வாய்க்கு வந்ததை என்ன செஞ்சுருவாங்க, டமால் டமால் டமால். அவங்க என்ன வயசு, இவங்ககிட்ட இப்படி பேசலாமா, இதனால நம்ம மரியாதை என்ன ஆகும், இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்படி ஆட்களையும் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? இந்த கோப உணர்வுங்க எனக்கும் வரும் சில நேரங்களில். நான் ரொம்ப ஜோம் பண்ண வேண்டி இருக்குது. நம்ம இந்த ஊருக்குள்ளெல்லாம் வண்டி ஓட்டிட்டு போகிறது இருக்கு பாருங்க, அப்படி கோபம் வரும். என் கூட காரில் வர்றவங்க சிரிப்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு கூட இப்படிலாம் கோபம் வருமா? அப்போ என்ன செய்வீங்க பாஸ்டர்? 4 பேர் மைண்ட் வாய்ஸ். ஏதாவது தகாத வார்த்தை போட்டு திட்டுவீங்களா? அப்படிலாம் திட்ட மாட்டேன். நான் திட்டுறது ரொம்ப ஹெவி லோடடாக இருக்கும். சரி போகட்டும். பிரியமானவர்களே, கோப உணர்வு வருது, ரொம்ப வருதுன்னா கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு ஹேண்டில் பண்ணி கொடுங்க ஆண்டவரே, இந்த விஷயம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. கோபம்னு சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவேன், அப்செட். சம்டைம்ஸ் we will be very very upset. we will be very very upset. ஸ்தோத்திரம். உதாரணமாக சொல்கிறேன், செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது, செய்தி கொடுத்து நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது யாராவது 1-2 ஹாஃப் பேக்ட் என்ன செய்யணும், அங்கே நின்று கரெக்டாக ஃபோன் எடுத்து இப்படி இப்படி லாந்தி லாந்தி ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. சபை ஆராதனை நடக்கும்போது. நான் மனுஷன் தானே, கோபம் வருமா வராதா? அந்த கோபம் நியாயமானதா இல்லையா? ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். ஏன்னா ஏதாவது சொல்லிட்டேன்னா, அந்த மாதிரி ஃப்ளோவில் இருக்கும்போது சொல்லிட்டா பழிச்சிரும். அதனால் ஐயோ பாவம் எதையாவது சொல்லிடக்கூடாது, ஏன்னா என் வாயை பற்றி எனக்கு தெரியும், எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ. அப்போ அந்த கோப உணர்வு எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோன்னு கேட்குறீங்களா? ரகசியம் சொல்கிறேன். ஆண்டவரே இப்படி இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. மைண்ட்லேருந்து போய்டும் கம்யூனிகேஷன். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. நானே பதில் செய்வேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? நானே பதில் செய்வேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கோப உணர்வு, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். 137 சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் வச்சு, அழகான சங்கீதம் அது. இம்ப்ரிகேட்டரி சாம்னு சொல்லுவாங்க. நம்ம கோபத்தை எங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் தெரியுமா? ஃப்ரீயா ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதை கேட்டுட்டு நம்ம கோபத்தில் பேசுகிற யாராவது பேசுகிற வார்த்தையை என்ன செய்யக்கூடாதுமாங்க? ஹலோ, என்ன செய்யக்கூடாது? நீங்கள் உங்கள் டைம் ஆயிட்டு, சரி, இன்றைக்கி எத்தனை மணிக்கு விட்டாலும் இருப்பீங்களா? இன்றைக்கி என்னமோ நல்ல ஃப்ளோ இருக்குது, நீங்களும் நல்லா கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. குடிகாரம் பேசுகிற பேச்சையும் கோவக்காரன் பேசுகிற பேச்சையும் ஒரு லிஸ்ட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிடும். அப்போது ஆனால் அதை கேட்டு அந்த இதெல்லாம் கேட்டுட்டு அப்படி கோவமாக போய் ஆண்டவர்கிட்ட பேசும்போது அதெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு வைங்க. அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர் செய்கிறாருன்னா அதுக்கு ஆண்டவர் இல்லை, அவர் அப்படி செய்ய மாட்டார். இங்கே 137 சங்கீதத்தில் கடைசி வசனம் பாருங்கள். அந்த பாபிலோனை பற்றி சொல்கிறாங்க. இந்த சாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு என்னமோ ஒரு வெஞ்ச்ஃபுல்லாக ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிற சாம் மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள், நான் உன்னை நினையாமல் எருசலேமை உன் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனாமே நாவின் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக கர்த்தாவே. 7வது வசனம் சொல்றார், கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று. எருசலேம் இடிச்சு போடுங்கன்னு யார் சொன்னாங்களாம்? ஏதோமின் புத்திரர். இப்போ இது ஆண்டவர் இதை சங்கீதத்திலே வச்சிருக்காரு. இந்த போயமை, இந்த பாட்டை, இந்த ஜப பாடலை சங்கீத புத்தகத்தில் வேதத்தில் கர்த்தர் பதிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு. என்ன சொல்றாங்க? அவ அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே, பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே. சங்கீதம், பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் என்னங்க அடிக்கிறவன் பாக்கியவான். சரியான கொலவெறி சாமா இருக்கு. இதையும் ஆண்டவர் வச்சிருக்காரா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் இதில் கற்றுக் கொடுக்குற ஒரே ஒரு காரியம், வாட் எவர் யூ ஃபீல் இன்சைட் யூ, யூ எக்ஸ்பிரஸ் இட் டு மீ ஃப்ரீலி. உன் இருதயத்தில் நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை ஃப்ரீயாக நீ ஏன்ட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுமா, நான் பார்த்துக்கிறேன். நீ அதுக்கு போய் முயற்சி எடுக்காத, எதையும் செய்யாத. யாருக்கு எதை எப்படி பதில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட அந்த கோபத்தை, அந்த காரியத்தை உனக்கு உள்ளே வச்சிட்டு இருக்காத, ஏன்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிடு, முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். மிச்சத்தை நான் பார்த்துக்கிடுவேன். இந்த நல்ல ஆண்டவருக்கு கரங்களை வைத்து வராமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த ஏதோமியரை இவங்க சொல்ற விதத்துல தான் கர்த்தர் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியமா? கிடையவே கிடையாது. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி நியாயம் செய்யணும், அவங்களுக்கு எப்படி நியாய தீர்ப்பு செய்யணுன்றதை அவர் முடிவெடுப்பார். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அதான் இம்ப்ரிகேட்டரி சாம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேலங்க யாக்கோபு 1:20 சில வசனங்களை சொல்கிறேன். இன்னைக்கு ரொம்ப டைம் ஆகுது, பரவாயில்ல. யாக்கோபு 1:20 வேகமாக வாசிங்க. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்போ நமக்கு யாராவது நம்மளை கோபப்படுத்துற மாதிரி நடந்தாங்கன்னா அவங்க லைஃப்ல நம்ம நீதி செய்யணுமா, கர்த்தர் நீதி செய்யணுமா? எங்க நம்ம கோபப்பட்டு நம்ம ரியாக்ஷனை பயங்கரமா கொடுத்துட்டோம்னா, நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு காட்டினா கர்த்தர் தான் யாருன்னு காட்ட மாட்டார். உன்னோட கர்த்தர் யாருன்னு அவனுக்கு காட்டணும்னா நம்ம அமைதியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க. எபேசியர் 4:26-27 நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சங்கீதம் 37:8 சீக்கிரமாய். சங்கீதம் 37:8. நான் இதை பற்றி ஒரு சாட்சி சொன்னேன் இல்லையா? கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பு செய்யக்கூடிய அளவுக்கு, தீமை செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஒரு நாள் ஒரு காலையில
நான் சொல்லியிருக்கேன் அந்த இன்சிடெண்ட். மதுரைக்கு வந்த புதுசு ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும். ஒரு நாள் பயங்கர கோபத்தில் நான் எழும்புறேன். இன்றைக்கி உண்டு இல்லைன்னு கேட்டுற வேண்டிதான், பேசிட வேண்டிதான் அப்படின்ட்டு போய் பைபிளை திறக்கிறேன். திறந்த உடனே நேராக அந்த வசனம் கண்ணில் உழுது. என்னை விடமாட்டீரே ஆண்டவரே, பொல்லாப்பு செய்கிறதுக்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. அப்படியே பைபிளை மூடி மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அமைதியாயிட்டேன். எவ்வளவோ ப்ரொவோகேஷன்ஸ், அமைதியாயிட்டேன். இன்னொரு வேடிக்கையான சம்பவம் உண்டு. ஆறுமுக நேரியில் பாஸ்டர் தேவ பிச்சைன்ற ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவங்க இறந்து வருஷம் ஆச்சு. அவர் ஹி வாஸ் அ ப்ராஃபெட். அவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இதை அந்த பாஸ்டர் ஓப்பனாக பப்ளிக்லேயே சொன்னதுனால நான் சொல்லலாம். டெல்லியில் பாஸ்டர் சாலமன் கிங்ஸ்னு பாஸ்டர் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறார், ஒரு ஈவினிங் சர்வீஸில் பேசியிருக்கிறார். பாஸ்டர் சாலமன் கிங்ஸ் ஒரு நாள் ஒரு பயங்கர கோபத்தோடு கூட ஒரு 5 நபர்கள் ஃபோனில் கூப்பிட்டு அவங்க செய்த செயல்களுக்காக என்ன ரீசன் என்ன காரணம் தெரியாது, பயங்கரமாக போட்டு நல்ல உங்கள் ஒரு பாஷையில் சொன்னால் வையணும்னு நினச்சிட்டு இருந்தார். புரியலையோ, நல்ல திட்டணும்னு நினச்சிட்டு இருந்தார். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஃபோன் கால் வருது அவருக்கு. சாயங்காலமாக காலையிலையா ஞாபகம் இல்லை, சாரி, ஃபோன் கால் வருது. எனக்கு சாயங்காலம் தான் எனக்கு என் மெமரி லைட்டாக ஞாபகம் இருக்குது. ஃபோன் எடுத்து பார்த்தா பாஸ்டர் தேவ பிச்சை அப்படின்னு காலில் வருது. ஓ, நம்ம பாஸ்டர் கூப்பிட்றாரே, இந்த காலை முடிச்சுட்டு அவங்கள 5 பேரையும் ஃபோனில் கூப்பிட்டு என்ன செய்யலாம், நல்லா திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஹலோ பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்றாரு. அடுத்த முனையில் பாஸ்டர் தேவ பிச்சை சிரிச்சிட்டு கேட்குறாரு, என்ன 5 பேருக்கு ஃபோன் கால் போட்டு கண்ணா பின்னான்னு திட்டணுமா? 5 பேருக்கு லிட்ரலாக நடந்தது. 5 பேருக்கு ஃபோன் கால் போட்டு கண்ணா பின்னான்னு திட்ட போறியா? இவர் கடகடன் அழுதுட்டார். அப்படியே ஆண்டவரே, இவர் இருக்கிறது ஆறுமுக நேரியில், நான் இருக்கிறது டெல்லி கரோல்பாகில். ஃபோன் போட்டு திட்டணும்னு ஃபோனை எடுக்கிற நேரத்தில், அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் நீ இதை செஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு ஆண்டவர் இங்கே பேசி அங்கே தொலைபேசி பேச வச்சார் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், அவங்கள நான் ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன், நான் பார்த்துக்கிடுவேன், நீ ஒன்றும் பேசக்கூடாது. அவர்கிட்ட எதுவுமே கேட்கவில்லை, உன்னை பின்ன சொல்லவில்லை. இவர் மனசில் ஓடிட்டு இருந்த காரியம்ங்க. அதனால கோப உணர்வு வந்துட்டா பெஸ்ட் திங் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து விடுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அடுத்தது இன்னும் 2 உணர்வு, பொறாமை உணர்வு, பெருமை உணர்வு. இப்போ இல்லை, இன்னொரு நேரம் சொல்லிக்கலாம். பொறாமை உணர்வுக்கு நல்ல ஒரு ஆன்டிடோட் என்னன்னா கண்டென்ட்மெண்ட் அண்ட் கிராட்டிடியூட். நமக்கு இருக்கிறது போதும், நமக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, எனக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்காரோ, ஐ அம் ஹாப்பி வித் தட், ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். அல்லேலூயா. அதுக்கு நன்றியா இருந்தா போதும், கேளாத அநேகவற்றை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பார்த்தா ஆண்டவரை நெருங்க 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 நம்ம அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சினதாக இருக்கும். நான் என்னோட லைஃப்பில் சொல்ல முடியும், அனுபவிக்கிற அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சினதாக இருக்கும். ஏன்னா அந்த கண்டென்ட்மெண்ட் இருந்தால் போதும், அந்த கிராட்டிடியூட் இருந்தால் போதும். பெருமை உணர்வு இருக்குதா நமக்குள்ள? நான் நான் தெரியுமோ, யார் தெரியுமா, பெயர் தெரியுமா, படிப்பு தெரியுமா, குலம் தெரியுமா, கோத்திரம் தெரியுமா, இதெல்லாம் குப்பைன்னு நினைக்கிற அளவுக்கு தாழ்மைப்பட வேண்டும். we have to practice humility. we have to practice humility. ஆண்டவர் சொல்றார் யோவான் 13 அதிகாரத்தில் சீஷர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாரு. இடுப்பில் துண்டை கட்டிட்டு கீழே உட்காந்து பேசினில் தண்ணி எடுத்து அவங்க கால்களை கழுவுகிறார். ஆடி போயிட்டாங்க. அவர் சொல்கிறார், போதகர் உங்கள் போதகரும் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவுங்க. என்ன சொல்கிறாரு? பி ஹம்பிள். நீங்கள் என்னை ஆண்டவர்னு சொல்கிறீங்கப்பா, என்னைய ஆண்டவர்னு சொல்கிறீங்க, என்னைய போதகர்னு சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு முன்னால் எப்படி என்னை நான் தாழ்மையாய் நடந்து கொண்டேன் என்று பாருங்கள். தாழ்மை, இட் இஸ் அன் ஆட்டிடியூட். ஹியூமிலிட்டி இஸ் அன்
ஆட்டிடியூட், அது நம்முடைய மனப்பான்மை. அறியாமலே ஆண்டவரே என்னுடைய உணர்வுகளை நீ ஆண்டு கொள்ளும். எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் எழுந்து ரெண்டு கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய உணர்வுகளை நீர் ஆண்டு கொள்வீராக. எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஷீஹா ராபா காத்தா ராபா லபா. குடும்பங்களுக்காக நான் ஒரு 2 காரியம் சொல்லுகிறேன். குடும்பங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் அவரவருக்குரிய பொறுப்புகளை சரியாய் நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற, குடும்பங்களுக்குள்ளே தேவ சமாதானம் பெருகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சபைக்காக ஜெபிங்க. சபையிலே ஆவியானவருடைய பிரத்யட்சமான கிரியைகள் காணப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய பிரத்யட்சமான கிரியைகள் காணப்படுவதாக. ஆண்டவரே அல்லேலூயா. பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பில்டிங் ப்ராஜெக்டை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் தகப்பனே. இதுவரைக்கும் உதவி செய்தவரே, இதுவரைக்கும் நன்மை செய்தவரே, இனிமேலும் கர்த்தர் நடத்த போதுமானவராய் இருக்கிறீரப்பா. தொடர்ந்து நீர் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. தேசத்தின் எழுப்புதலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே ஒரு எழுப்புதலை எங்களுக்கு அனுப்பி தாரும். இந்த பகுதியிலே ஒரு எழுப்புதலை அனுப்பி தாரும். நாகமலையிலே ஒரு எழுப்புதலை அனுப்பி தாரும். மதுரையிலே ஒரு எழுப்புதலை கர்த்தர் அனுப்பி தருவீராக. நாளை தின ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு. எல்லா ஜனங்களும் வரணும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை அழைத்து வருவீராக. ஒரு தீர்க்க தரிசன ஆராதனையா இருப்பதாக. வல்லமையான ஒரு செய்தியை கர்த்தர்களுக்கு தாரும். வருகிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மன்னாவை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ரபா லகத ரமா கரபா லீகா ரமா நம நம சந்தரபலமா. அல்லேலூயா அல்லேலூயா. வந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சமாதானத்தோட அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.